10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. Dear students, today we are going to see the previous class continuation. Yesterday class la nam paatho generation, first generation vaccine, second generation vaccine, third generation vaccine. அதில் first generation vaccine வந்து complete பண்ணிட்டோம். Second generation vaccine. What is the meaning of second generation vaccine? The second generation vaccine contains the pure surface antigen of the pathogen. For example, hepatitis B vaccine. இப்போ second generation vaccine அப்படின்றதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, pure surface antigen of the pathogen. pathogenோட surface antigen. ஆக்சுவலாக வந்து நம்ம சர்ஃபேஸ் ஆன்டிஜன் பார்த்தோம், ப்ராசஸ்ட் ஆன்டிஜன் அப்படின்னு பார்த்தோம். அதான் வந்து சர்ஃபேஸ் ஆன்டிஜன். அது மட்டும்தான் இந்த வேக்சினில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இது நமக்கு இம்யூனிட்டியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ். தேர்ட் ஜென்ரேஷன் வேக்சின் இது என்ன அப்படின்னா, பியூரஸ்ட் அண்ட் ஹையஸ்ட் பொட்டன்சி வேக்சின்ஸ். பியூரஸ்ட், த வேக்சின் கண்டெயின் pure and highest potency vaccines. Potency means powerful. இது வந்து ரொம்ப பவர்ஃபுல். மற்ற எல்லாத்த விட ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன், செகண்ட் ஜெனரேஷன், அந்த ரெண்டை விட தேர்ட் ஜெனரேஷன் வேக்சின் வந்து மோர் பவர்ஃபுல் அண்ட் பியூரஸ்ட். அதாவது பியூரிட்டி இருக்கும், ப்ளஸ் வந்து அது வந்து பொட்டண்ட்டாக இருக்கும். பொட்டன்ட் மீன்ஸ் பவர்ஃபுல் வேக்சின். அதாவது நமக்கு வந்து இது ரொம்ப கான்ஃபிடென்ஷியலாக வந்து இம்யூன் சிஸ்டத்தை வந்து ஆக்டிவேட் பண்ணக்கூடிய வேக்சின். The latest revolution in the vaccine is DNA vaccine or recombinant vaccine. Latest revolution. இப்போ நமக்கு வந்து ஒரு புரட்சி பண்ணிகிட்டு இருக்குது என்ன அப்படின்னா DNA வேக்சின். இந்த DNA வேக்சினை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா, ரீகாம்பினன்ட் DNA டெக்னாலஜி மூலமாக வந்து இதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. வாட் இஸ் ரீகாம்பினன்ட் DNA டெக்னாலஜி? ஆக்சுவலாக வந்து இந்த ரீகாம்பினேஷன் மெத்தடில் வந்து DNA வேக்சினை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இப்போ ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ அப்படின்றது என்ன அப்படின்னா, டெசர்ட் டிஎன்ஏ. இப்போ நமக்கு தேவையான டிஎன்ஏ நம்ம வந்து டெசர்ட் டிஎன்ஏ அப்படின்னு சொல்கிறோம். அதர்வைஸ் நோன் அஸ் ஃபாரின் டிஎன்ஏ. இதை வந்து நம்ம எதோட வந்து கம்பைன் பண்ணுறோம் அப்படின்னா, பாக்டீரியாவில் ப்ரெசென்ட் ஆகிருக்கக்கூடிய பிளாஸ்மிட் டிஎன்ஏ, தட் இஸ் எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் டிஎன்ஏ அப்படின்னு சொல்லுவோம். மெயின் டிஎன்ஏ ப்ரெசென்ட் ஆகிருக்கும், அது பக்கத்தில் வந்து ஒரு ஸ்மால் சர்க்குலர் டிஎன்ஏ வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும், அது வந்து பிளாஸ்மிட் டிஎன்ஏ அப்படி சொல்கிறோம். இந்த பிளாஸ்மிட் டிஎன்ஏ ஆக்ட் அஸ் அ வெக்டார். இதுதான் வந்து கேரியராக வந்து, அதாவது நம்ம டெசர்ட் டிஎன்ஏ வந்து கேரி பண்ணக்கூடிய ஒரு வெக்டாரை வந்து ஆக்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா இந்த பிளாஸ்மிட் டிஎன்ஏ. இந்த ரெண்டையும் நம்ம வந்து கம்பைன் பண்ணணும். நம்மளோட டெசர்ட் டிஎன்ஏ ப்ளஸ் வந்து பிளாஸ்மிட் டிஎன்ஏ வந்து கம்பைன் பண்ணணும். அப்படி கம்பைன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃப்ராக்மெண்ட் ஆஃப் டிஎன்ஏ, ஃப்ராக்மெண்ட் ஆஃப் டெசர்ட் டிஎன்ஏ கட் ஃப்ரம் தி டிஎன்ஏ அண்ட் joined with the cut piece of the plasmid DNA. plasmid DNA வந்து கட் பண்ணி அதோட வந்து கம்பைன் பண்ணிடுறோம். அதுதான் நம்ம வந்து ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ அப்படி சொல்கிறோம். The foreign DNA fragment isolated is made recombined with the plasmid DNA which is cleaved by the same restriction endonuclease. இப்போ இதை நம்ம வந்து கட் பண்ணுறதுக்கு எந்த எண்டோநியூக்ளியஸ் வந்து யூஸ் பண்ணமோ அதே சேம் எண்டோநியூக்ளியஸை வந்து நம்ம யூஸ் பண்ணி இந்த வெக்டார் டிஎன்ஏ வந்து ஒரு பீஸை வந்து கட் பண்ணுறோம். அது கரெக்டாக வந்து ரெண்டு சேம் ரீஜனில் வந்து கட் பண்ணி கொடுக்கும். அப்போ தான் நமக்கு வந்து கரெக்டாக வந்து இது ஃபிட் ஆகும். The recombination of two DNAs affected by the DNA ligase enzyme, the product formed is known as recombinant plasmid or recombinant DNA. இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணதுக்கப்புறம் இது என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஹோஸ்ட் செல்லுக்குள்ளே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். ஒரு ஹோஸ்ட் செல்லுக்குள்ளே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி அதில் வந்து இது என்ன ஆகும்னா மல்டிப்ளை ஆகும். மல்டிப்ளை ஆகும்போது நமக்கு டெசர்ட் டிஎன்ஏ வந்து நம்பர் வந்து நிறைய கிடைக்கும். ஓகே, இப்போ இதில் நம்ம என்ன பண்ணுறோம், வேக்சின் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ இது வந்து ஹச்பிவி வேக்சினை வந்து நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த மெத்தடை வந்து அப்ளை பண்ணுறோம். இப்போ ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ நம்ம வந்து இதில் ப்ரொடியூஸ் பண்ணிட்டோம், ஒரு ஹோஸ்ட் செல்லுக்குள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டோம். இப்போ இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு
ஃபெர்மெண்டேஷன் டேங்கில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஹெச்பி ஆன்டிஜன், ஹெப்படைட்டிஸ் பி ஆன்டிஜனை வந்து இதுக்குள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணி இந்த ரீகம்பனன்ட் டிஎன்ஏ வந்து சேர்த்து வந்து அப்ளை பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது உள்ளுக்குள்ளே வந்து என்ன நடக்கும்னா ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் நடக்கும். அப்படி ப்ராசஸ் நடக்கும்போது இந்த ஹெச்பி ஆன்டிஜனும் இதோட வந்து கம்பைன்ட் ஆகிடும். நமக்கு வந்து ரிசல்டன்ட் ப்ராடக்ட் வந்து ரீகாம்பனன்ட் ஈஸ்ட் செல். ரீகாம்பனன்ட் ஈஸ்ட் செல் வந்து இதில் ஃபார்ம், அதாவது ஹோஸ்ட் செல் வந்து நம்ம வந்து ஈஸ்ட் செல்லை வந்து எடுத்துக்கிறோம். இதில் ரீகாம்பனன்ட் ஈஸ்ட் செல் வந்து ஃபார்ம் ஆகுது. இதுதான் நம்ம வந்து ஆக்ட் ஆகுது, எதாவதுனா வேக்சினாக வந்து ஆக்ட் ஆகுது. இதை நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இன்ஜெக்ஷனாக வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, ரீகாம்பனன்ட் டிஎன்ஏ வேக்சின் இது வந்து லேட்டஸ்ட்டு ரெவல்யூஷன். இப்போ வந்து நியூவாக வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்க வேக்சின் என்ன அப்படின்னா இந்த ரீகாம்பனன்ட் டிஎன்ஏ வேக்சின் ஆர் டிஎன்ஏ வேக்சின். ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த டாப்பிக்கில் வந்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் வேக்சினில் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன், செகண்ட் ஜெனரேஷன் அண்ட் தேர்ட் ஜெனரேஷன் வேக்சின் பார்த்துருக்கோம். தேர்ட் ஜெனரேஷன் வேக்சின் மீன்ஸ் லேட்டஸ்ட் ரெவல்யூஷன், அதாவது லேட்டஸ்ட் வேக்சின். இப்போ ரீசெண்டாக நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய பியூரஸ்ட் அண்ட் ஹையஸ்ட் பொட்டன்சி வேக்சின்ஸ். இதான் வந்து என்ன அப்படின்னா தேர்ட் ஜெனரேஷன் வேக்சின். இட் இஸ் சிந்தட்டிக் இன் ஜெனரேஷன். சிந்தட்டிக் மீன்ஸ் ஆக்சுவலாக வந்து ஆர்டிஃபிஷியலாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதா சிந்தட்டிக் அப்படின்னு சொல்கிறோம். ஆர்டிஃபிஷியலாக நாமளே வந்து ஜென்ரேட் பண்ணுறோம். இதெல்லாம் வந்து நமக்கு நேச்சுரலாக இருக்கக்கூடிய மைக்ரோப்ஸை வந்து அப்படியே அது இன்ஆக்டிவ் கண்டிஷனில் ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் செகண்ட் ஜென்ரேஷனில் வந்து நம்ம இன்ஆக்டிவ் கண்டிஷனில் வந்து பாடிக்குள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஆனால் இதில் வந்து ஒரு ஹோஸ்ட் செல்லுக்குள்ளே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி மல்டிப்ளை பண்ணி மைக்ரோப்ஸை வந்து ஆக்டிவேட் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா வேக்சினாக வந்து யூஸ் பண்ணுறோம். இது வந்து சிந்தட்டிக் இன் ஜெனரேஷன். ஓகே, தென் நெக்ஸ்ட்டு இந்த வேக்சின் வந்து நமக்கு வேக்சினோ தெரப்பி அப்படின்னு சொல்கிறோம். வேக்சின் ட்ரீட்மெண்ட்டுக்கு என்ன நேம் அப்படின்னா வேக்சினோ தெரப்பி. வேக்சினோ தெரப்பி இஸ் த மெத்தட் ஆஃப் யூஸ் ஆஃப் வேக்சின்ஸ் ஃபார் ட்ரீட்மெண்ட் ஆஃப் டிசீசஸ். ஃபஸ்ட்டு வேக்சினை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா டாக்டர் எட்வர்ட் ஜென்னர் ப்ரிப்பேர்ட் ஃபர்ஸ்ட் வேக்சின் ஃபார் ஸ்மால் பாக்ஸ் இன் த இயர் 1796. போலியோ வேக்சின் வாஸ் டெவலப்ட் பை டாக்டர் ஜோனஸ் சால்க். அதாவது சால்க் வேக்சின் சொல்கிறோம்ல. வேக்சின் கன்சிஸ்ட் ஆஃப் இன்ஆக்டிவேட்டட் microorganism and Dr. Albert Sabin live attenuated oral polio vaccine. அதாவது ஜோனஸ் சால்க் வந்து போலியோவுக்கு வந்து ஃபஸ்ட்டு வேக்சின் கண்டுபிடிச்சாரு. ஆனால் இவர் வந்து லைவ் அட்டெனுவேட்டட் ஓரல் போலியோ வேக்சின் கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னா ஆல்பர்ட் சாபின். தென் லூயிஸ் பாஸ்டர் in the year 1885 discovered vaccine against rabies, anthrax and cholera. இந்த மூணுக்குமே வந்து யார் கண்டுபிடிச்சாங்க? லூயிஸ் பாஸ்டர். ரேபிஸ், ஆந்த்ராக்ஸ் அண்ட் காலரா மூணையுமே வந்து 3 மெத்தடில் கண்டுபிடிச்சிருப்பார். ரேபிஸ் வேக்சின் எப்படி கண்டுபிடிப்பார் அப்படின்னா ரேபிட் டாகில் இருக்கக்கூடிய மைக்ரோப்ஸ் வைரஸ் எடுத்து ஹார்ட்ஸோட ஸ்பைனல் கார்டில் வந்து இன்ஜெக்ட் பண்ணுவார். அது ஸ்பைனல் கார்டில் வந்து ஹார்ட்ஸோட ஸ்பைனல் கார்டில் வந்து ஃபுல்லாக மல்டிப்ளை ஆகும். அதுக்கப்புறமா வந்து அது கல்ச்சர் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அதிலிருந்து அதை ஐசோலேட் பண்ணி ஹியூமன் பீயிங்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது இட் கெட்ஸ் லெஸ் விருலண்ட் ஆர் நாட் விருலண்ட். இப்போ நம்ம பாடிக்குள்ள இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா அது விருலன்ஸே இல்லாமல் இருக்கும். விருலன்ஸ் மீன்ஸ் கேப்பபிலிட்டி டு ப்ரொடியூஸ் டிசீஸ் காசிங் எபிலிட்டி வந்து போய் என்ன பண்ணோம் அப்படின்னா இம்யூனிட்டி வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அந்த மைக்ரோப்ஸ்க்கு வந்து கிடச்சிரும். ஓகே, அடுத்து வந்து என்ன பண்ணார்னா காலரா வந்து எப்படி கண்டுபிடிப்பார் அப்படின்னா ஏஜ்டு கல்ச்சர். ஆக்சுவலாக வந்து ஃப்ரெஷ் கல்ச்சரை வந்து டிசீஸ் காஸ் பண்ணோம். அதே வந்து ஏஜ்டு கல்ச்சர் வந்து என்ன ஆகும்னா லெஸ் விரலண்ட் ஆகிடும். அதே இது இம்யூனிட்டி வந்து அதுக்கு ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி கிடைக்கும். ஆந்த்ராக்ஸ் வேக்சினை வந்து எப்படி கண்டுபிடிப்பார் அப்படின்னா 38 டிகிரி செல்சியஸில் வந்து டிசீஸ் காஸ் பண்ணக்கூடிய அந்த பேசிலஸ் ஆந்த்ராசிஸ் வந்து 42 டிகிரி செல்சியஸில் வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா லெஸ் விரலண்ட் ஆகிடும். அதாவது ஏ விரலண்ட் டிசீஸ் காஸ் பண்ணாது, நமக்கு ஆக்ட் அஸ் அ வேக்சின். இந்த மாதிரி 3 மெத்தடில் வந்து அவர் வந்து வேக்சினை வந்து கண்டுபிடிச்சார். ஓகே, நெக்ஸ்ட் பிசிஜி வேக்சின் வாஸ் டெவலப்ட் பை கால்மெட்ரி அண்ட் குவரின் அகேன்ஸ்ட் டியூபர்குலோசிஸ் இன் ஃப்ரான்ஸ் இன் த இயர் 1908. ஓகே, கால்மெட்ரி அண்ட் குவரின் அதான் நம்ம வந்து பிசிஜி பேசிலஸ் கால்மெட்ரி குவரின் அப்படின்னு சொல்லிட்டு அதை பிசிஜி அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். கண்டுபிடிச்சவங்க வந்து கால்மெட்ரி அண்ட் குவரின் இந்த இயர் 1909. ஓகே, இது வந்து வேக்சினோ தெரப்பி. ஓகே, நெக்ஸ்ட் வேக்சினேஷன் அண்ட் இம்யூனைசேஷன்.
What is vaccination? Vaccination is the process of administering a vaccines into the body or act of introducing vaccine into the body to produce immunity to a specific microorganism. ஆக்சுவலாக வேக்சின் அப்படின்றது வந்து நம்ம பர்டிகுலர் மைக்ரோப்ஸ்க்கு அகேன்ஸ்டாக கொடுக்கக்கூடிய மெடிசன். இம்யூனைசேஷன் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் பாடி பில்டிங் அப் immunity to a particular disease. What is immunization? Immunization describes the actual changes in the body after receiving the vaccine. Vaccine நம்ம பாடிக்குள்ள வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் பாடி வந்து எப்படி சேஞ்ச் ஆகுது, என்ன சேஞ்ச் ஆகும், இம்யூன் சிஸ்டம் வந்து ஆல்டர் ஆகி நமக்கு ஆன்டிபாடிஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும், அதாவது மைக்ரோப்ஸை வந்து எலிமினேட் பண்ணும். இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், இம்யூனைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். Building up immunity to particular disease. Okay, then vaccines work by fighting the pathogens and then recording it in their memory system. எப்படி வந்து இது வந்து ஒர்க் பண்ணுது அப்படின்னா, ஃபைட்டிங் அகேன்ஸ்ட் பேத்தோஜன் அண்ட் ரெக்கார்டிங் இட். அந்த ஃபைட்டிங் அகேன்ஸ்ட் பேத்தோஜன் அந்த ப்ராசஸை வந்து என்ன பண்ணுன்னா மெமரியில் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கும். ரெக்கார்ட் பண்ணிவிட்டு டு என்ஷூர் தட் தி நெக்ஸ்ட் டைம் this pathogen enters the body. next time அதே சேம் மைக்ரோ பாடிக்குள்ளே போகும்போது அது டக்குனு வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இம்யூன் சிஸ்டத்தை வந்து ஆக்டிவேட் பண்ணி இம்யூன் ரெஸ்பான்ஸை வந்து என்ஷூர் பண்ணுது. தென் இட் இஸ் எலிமினேட்டட் ஃபார் குயிக்லி. ஃபார் குயிக்லி மீன்ஸ் டிஸ்டன்ட் அவே. ஃபார் மீன்ஸ் அவே ஃப்ரம் தி பாடி, அதாவது டக்குனு வந்து கம்ப்ளீட்டாக வந்து எலிமினேட் பண்ணிடுது. ஒன்ஸ் த பாடி இஸ் ஏபிள் டு ஃபைட் அகேன்ஸ்ட் த டிசீஸ், இட் இஸ் பிலீவ் டு ஹவ் built the immunity for it, also known as the body being immunized against the disease. Okay, ஒரு டைம் நம்ம பாடி வந்து ஒரு பர்டிகுலர் டிசீஸ்க்கு அகேன்ஸ்டாக வந்து ஃபைட் பண்ணுது அப்படின்னா இம்யூனிட்டி வந்து நமக்கு எஃபெக்டிவாக ஃபங்க்ஷன் ஆகுது, அதாவது டிசீஸ்க்கு அகேன்ஸ்டாக வந்து எஃபெக்டிவாக ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஓகே, திஸ் இஸ் வேக்சினேஷன் அண்ட் இம்யூனைசேஷன். தென் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி. What is hypersensitivity? Some of the individuals are very sensitive to some particles present in the environment. அதாவது நம்ம என்விரான்மெண்ட்டில் வந்து காமனாக இருக்கக்கூடிய சில ஆன்டிஜனுக்கு அகேன்ஸ்டாக வந்து ஒரு சிலர் பாடியில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப சென்சிட்டிவ் ரியாக்ஷன்ஸ் வந்து நடக்கும். அதாவது காமனாக இருக்கும், அது எல்லாருக்கும் வந்து அந்த இது வந்து பாதிக்காது, அதாவது பர்டிகுலர் பர்சனுக்கு மட்டும் அது வந்து பாதிக்கும். The exaggerated response of the immune system to certain antigens present in the environment is known as allergy. Exaggerated means excessive immune response to a certain antigen, particular, அதாவது காமன் ஆன்டிஜன். certain antigen means காமன் ஆன்டிஜன். இப்போ நமக்கு டஸ்ட் அப்படின்றது வந்து காமன், எல்லா இடத்துலையுமே ப்ரெசென்ட் ஆகிருக்கும், அது வந்து எல்லாருக்குமே வந்து அலர்ஜி கிடையாது, ஒரு பர்டிகுலர் பர்சன்ஸ்க்கு மட்டும் வந்து அது வந்து அலர்ஜியாக இருக்கும். அதுதான் நம்ம வந்து அலர்ஜி அப்படின்னு சொல்கிறோம். அலர்ஜி contain two words, allo and erg. Allo means altered, erg means reaction. The substances to which such an immune response is produced are called allergen. அதாவது அலர்ஜி காஸ் பண்ணக்கூடிய சப்ஸ்டன்ஸ் என்ன சொல்கிறோம், அலர்ஜன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். An allergen is an antigen that causes an allergic reaction. Allergic reaction begins within few seconds after a contact with the allergen and lasts about half an hour. ஆக்சுவலாக வந்து அலர்ஜின்றது வந்து டக்குனு நமக்கு வந்து எஃபெக்ட் வந்து எக்ஸ்ப்ரெஸ் ஆகும். இப்போ டஸ்ட்டு வந்து நமக்கு நம்ம நோஸில் வந்து என்ட்ரு ஆகிடுச்சு அப்படின்னா உடனே நமக்கு என்ன ஆகும், ஸ்னீசிங் வரும். உடனே வித்தின் ஃபியூ மினிட்ஸில் வந்து நமக்கு அது எஃபெக்டை கொடுக்கும். சில இது வந்து ஆஃப் அன் ஹவர் கூட எடுத்துக்கலாம். த காமன் எக்ஸாம்பிள் ஆஃப் அலர்ஜன்ஸ் ஆர் மைட்ஸ் இன் டஸ்ட் மைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக வந்து தூசிலெலாம் இருக்கக்கூடிய சில மைட்ஸு, இப்போ நம்ம செலந்தி பூச்சிலாம் அந்த டஸ்ட்டில் இருக்கக்கூடியது அதெல்லாம் வந்து டஸ்ட் மைட்ஸ் தான். ஆக்சுவலாக அதை ஹவுஸ் மைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன்னும் வந்து நமக்கு சன்லைட்டில் பார்த்தோன்னா அந்த டஸ்ட்டில் வந்து அப்படியே ஒரு ஒயிட்டாக அப்படியே ஓடிட்டு இருக்க மாதிரி தெரியும், அதெல்லாம் வந்து டஸ்ட் மைட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். தென் போலன் கிரைன்ஸ், அதாவது ஃப்ளாஸில் உள்ள போலன்ஸ் வந்து நமக்கு வந்து அலர்ஜி காஸ் பண்ணக்கூடிய ஃபேக்டர். அண்ட் சம் ப்ரோட்டீன்ஸ் இன் இன்செக்ட் வீனம். ஓகே, வீனம்னா பாய்சன். இன்செக்டில் இருக்கக்கூடிய பாய்சன் வந்து நமக்கு வந்து அலர்ஜியை காஸ் பண்ணக்கூடிய சில பூச்சி வந்து நம்ம மேலே டச் ஆகிடுச்சு அப்படின்னாலே உடனே வந்து என்ன ஆகிடும், இன்ஃப்ளமேஷன் ஆகிடும். அப்படியே வந்து அந்த இன்ஃப்ளமேஷனில் வந்து வாட்டர் வந்து ஃபில் ஆகிடும். இது வந்து அலர்ஜியை காஸ் பண்ணக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ். இன்செக்ட் வீனம். ஹே ஃபீவர் எக்ஸாம்பிள் வந்து என்ன அப்படின்னா ஹே ஃபீவர் அண்ட் ஆஸ்மா சம் ஆஃப் தி
எக்ஸாம்பிள் ஃபார் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி. வாட் இஸ் ஹே ஃபீவர்? ஹே ஃபீவர் அப்படின்றது என்னென்னா, இட் இஸ் ஆல்சோ கால் அலர்ஜிக் ரைனிட்டிஸ். என்ன சொல்கிறோன்னா அலர்ஜிக் ரைனிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இட் காசஸ் கோல்டு லைக் சிம்டம்ஸ். அதாவது இது என்ன அப்படின்னா கோல்டு மாதிரி சிம்டம்ஸ் தான் காஸ்ட் பண்ணுது. சைனஸ் ப்ரெஷர், அதாவது சைனஸ் ப்ரெஷர் அப்படின்னா நமக்கு சைனஸ் கிளாண்ட்ஸ் வந்து ஒரு 4 பிளேசஸில் இருக்குது. ஸ்னீசிங், சைனஸ் ப்ரெஷர், ரன்னி நோஸ், இச்சி ஐஸ், இதெல்லாம் வந்து இதனோட காமன் சிம்டம்ஸ் ஃபார் தி ஹே ஃபீவர். இந்த ஹே ஃபீவர் வந்து இது என்ன ரீசன்னால் வருது அப்படின்னா இன்டோர் அண்ட் அவுட்டோர் அலர்ஜன்ஸ் such as pollen, dust mites or ஸ்கின்னில் வந்து அதாவது ஸ்கின் அலர்ஜி மாதிரி வரும். ப்ளஸ் வந்து சலைவா ஷெட் ஃப்ரம் தி கேட் அண்ட் டாக்ஸ். டாகு கேட்டில் வந்து இருக்கக்கூடிய சலைவா நம்ம டச் பண்ணால் கூட இது வந்து வரலாம். தென் அதர் அனிமல்ஸ், அது மட்டும் இல்லை வேறு அனிமல்ஸில் வந்து சலைவால் நம்ம வந்து டச் பண்ணும்போது கூட இந்த ஹே ஃபீவர் வந்து ஒரு சிலருக்கு வரலாம். ஓகே, தென் த அனிமல்ஸ் வித் ஃபர் அண்ட் ஃபெதர்ஸ். இந்த சலைவால் வந்து ஃபர் ஹேர் வந்து உதிர்ந்துருந்துச்சு அப்படின்னா அது மூலமாக இந்த ஹே ஃபீவர் வருது. தென் காசஸ் ஃபார் தி ஹே ஃபீவர். இன்னும் வந்து என்னென்ன காசஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. when you have hay fever, your immune system identifies a harmless airborne substances such as harmful. Your immune system then produces antibodies against these harmless substances. ஆக்சுவலாக வந்து ஹே ஃபீவர் வந்திருக்கும் போது நமக்கு வந்து ஒரு சப்ஸ்டன்ஸ் மூலமாக அலர்ஜி வந்துச்சு, ஏர்பார்ன் சப்ஸ்டன்ஸ் மூலமாக ஹார்ம்ஃபுல் ஆச்சு அப்படின்னா நம்ம இம்யூன் சிஸ்டம் வந்து அதை வந்து அந்த ஆன்டிஜனை கன்சிடர் பண்ணி ஆன்டிபாடிஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிடும். அப்போ நெக்ஸ்ட் டைம் வந்து அதே மாதிரி நமக்கு வந்து அதே சேம் ஆன்டிஜன் பாடிக்குள்ளே போச்சு அப்படின்னா அதே ஆன்டிபாடிஸ் வந்து நமக்கு வந்து என்ன ஆகும்னா ரியாக்ட் ஆகும். இதனால் வந்து நமக்கு வந்து ஹைப்பர் சென்சிட்டிவ் ஆக்ஷன் வந்து நடக்கும். ஓகே, இது வந்து ஹே ஃபீவர். தென் ஆஸ்துமா. ஓகே, ஆஸ்துமா அப்படின்றது என்ன? நமக்கு வந்து ஆஸ்துமான்றது வந்து நமக்கு தெரியும், பீசிங் ட்ரபிள். ஆஸ்துமா இஸ் அ கண்டிஷன் இன் விச் your airways narrow and swell and produce extra mucus. அதாவது நமக்கு இந்த அலர்ஜன்ஸ் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஆஸ்மாவில் வந்து ப்ரீதிங் ட்ரபிளை வந்து காஸ் பண்ணோம். எப்படி ப்ரீதிங் ட்ரபிள் வருது அப்படின்னா நம்மளோட பிராங்கஸ், அதாவது டிவிஷன் ஆஃப் ட்ரக்கியா வந்து என்ன ஆகிடும், இன்ஃப்ளமேட் ஆகிடும். அதோட மியூக்கஸ் வந்து ஓவர் செக்ரீஷன் ஆகி அதில் பிளாக் ஆகிடும். ஸோ ப்ரீதிங் டிஃபிகல்ட். த ட்ரிகர் காஃபிங் அண்ட் விசிலிங் சவுண்டு. இப்போ வீசிங் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா கம்மிங் ஃப்ரம் த வேர்ட் விசிலிங். அதாவது இப்போ இந்த ஆஸ்மா பேஷண்ட் வந்து மூச்சு விட்டாங்கன்னா அவங்க வந்து அப்படியே விசில் அடிக்கிற மாதிரி சவுண்டு வரும். தூங்கும்போதெல்லாம் அவங்களுக்கு வந்து மூச்சு விடும்போது ரொம்ப சவுண்டு வரும், அப்படியே விசில் அடிக்கிற மாதிரி சவுண்டு வரும். அதான் வந்து பீசிங் அப்படின்னு சொல்கிறோம். when you breathe out and shortness of breath. அதாவது எப்போ வந்து அந்த மாதிரி வரும் அப்படின்னா ரொம்ப ப்ரீத் அவுட், ரொம்ப ப்ரீத் பண்ணும்போது மூச்சு ரொம்ப அதிகமாக விடும்போது நமக்கு விசிலிங் சவுண்ட் வந்து வருது. ஆஸ்மா cannot be cured but its symptoms can be controlled. ஆஸ்மா வந்து வந்துச்சுன்னா க்யூர் பண்ண முடியாது, பட் அதனோட சிம்டம்ஸ் வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆஸ்மா சிம்டம்ஸ் வேரி பர்சன் டு பர்சன். அதாவது ஆஸ்மாவோட சிம்டம்ஸ் வந்து ஒரு பர்சன்லேருந்து இன்னொரு பர்சன் வந்து வேரி ஆகுது, எல்லாருக்கும் ஒரே மாதிரி கண்டிப்பாக இருக்காது. ஓகே, இல்லை இன்னும் வந்து என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னா செஸ்ட் டைட்னஸ், மூச்சு விட முடியாமல் வந்து நெஞ்சு பிடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். அடுத்து வந்து வீசிங் இஸ் அ காமன் சைன். எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக ஆஸ்மா இருந்துச்சுன்னா வீசிங் கண்டிப்பாக இருக்கும். தென் ட்ரபிள் ஸ்லீப்பிங்கில் வந்து ரொம்ப ட்ரபிள் ஆகும். என்ன காரணம் வந்து நமக்கு வந்து மூச்சு விட முடியாது, ஷார்ட்னஸ் ஆஃப் ப்ரீத் இருக்கிறதுனால தூக்கம் வந்து அவங்களுக்கு வந்து சரியாக வராது. அடுத்து வந்து என்ன அப்படின்னா காஃபிங், ஸ்னீசிங், இது நார்மல் தான். ஆக்குபேஷனல் ஆஸ்துமா அப்படின்னு சொல்லி 2 ஆஸ்மா டைப் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம வந்து எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் தி ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி பார்த்தோம், ஹே ஃபீவர் அண்ட் ஆஸ்துமா. ஓகே, நெக்ஸ்ட் symptoms of allergic reaction include sneezing, watery eyes, running nose and difficulty in breathing. ஓகே, கண்டிப்பாக வந்து சளி பிடிச்சிது அப்படின்னா நமக்கு வந்து டிஃபிகல்ட்டி இன் ப்ரீத்திங் இருக்கும். அலர்ஜி இஸ் அ ஃபார்ம் ஆஃப் ஓவர் ஆக்டிவ் இம்யூன் ரெஸ்பான்ஸ் மீடியேட்டட் பை IgE ஆன்டிபாடிஸ் அண்ட் மாஸ்ட் செல்ஸ். ஓகே, ஒரு 5 டைப்ஸ் ஆஃப் ஆன்டிபாடிஸ் பார்த்தோம். IgG, IgA, IgM, IgD, IgE அப்படின்னு சொல்லி 5 டைப்ஸ் ஆஃப் ஆன்டிபாடிஸ் பார்த்தோம். அதில் வந்து நமக்கு அலர்ஜியை காஸ் பண்ணக்கூடிய
ஆன்டிபாடிஸ் என்ன அப்படின்னா IgE அண்ட் மாஸ்ட் செல்ஸ். ஆக்சுவலாக வந்து இந்த மாஸ்ட் செல்ஸ் அப்படின்றது என்னென்னா நத்திங் பட் பேசோஃபில்ஸ். WBCயில் பேசோஃபில்ஸ் அப்படின்ற ஒரு டைப் செல்ஸ் இருக்குது. அதுதான் நம்ம வந்து மாஸ்ட் செல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஆக்சுவலாக இந்த பேசோஃபில்ஸ் அப்படின்ற சர்க்குலேஷனில் ஃப்ளோயிங்காக இருந்தது அப்படின்னா அது வந்து என்ன சொல்கிறோம், பேசோஃபில்ஸ் சொல்கிறோம். அதுவே வந்து செடென்டரியாக டிஷ்யூஸ்கில் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து மாஸ்ட் செல்ஸ். ரெண்டுக்குமே வந்து ஃபீச்சர்ஸ் வந்து ஒன்று தான். பட் வந்து இது வந்து செசைல், மூவ் ஆகாது, டிஷ்யூஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். பேசோஃபில் வந்து பிளட் சர்க்குலேஷனில் இருக்கும். ஓகே, த அலர்ஜி காஸ்ட் பை IgE ஆன்டிபாடிஸ் அண்ட் மாஸ்ட் செல்ஸ். இந்த மாஸ்ட் செல்ஸ் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா கெமிக்கல் சப்ஸ்டன்ஸை வந்து ரிலீஸ் பண்ணோம். இட் கேன் ஆல்சோ பி டியூ டு த ரிலீஸ் ஆஃப் கெமிக்கல்ஸ் லைக் ஹிஸ்டமைன் அண்ட் செரட்டோனின் ஃப்ரம் தி மாஸ்ட் செல்ஸ். மாஸ்ட் செல்ஸ் வந்து டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா என்னாகும், ஹிஸ்டமைன், செரட்டோனின், ப்ரோஸ்டாக்லாண்டின் அப்படின்ற 3 கெமிக்கல்ஸை வந்து ரிலீஸ் பண்ணுறோம். அதில் ஹிஸ்டமைன், செரட்டோனின் வந்து நமக்கு வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அலர்ஜியை வந்து காஸ் பண்ணோம். அந்த டைமில் என்ன ஆகும்னா IgE ஆன்டிபாடிஸும் இந்த ஹிஸ்டமைனை வந்து ஃபுல்லாக கம்பைன்ட் ஆகிடும். சில அலர்ஜிக் ரெஸ்பான்ஸில் வந்து இன்ஃப்ளமேஷன் ஆகும். ஸ்கின் அலர்ஜி அப்படின்னா ஸ்கின் வந்து என்ன ஆகிடும், வீங்கி போயிடும். அப்போ நமக்கு இந்த IgE ஆன்டிபாடிஸ் அண்ட் ஹிஸ்டமைன் வந்து கம்பைன்ட் ஆகி நிறைய அக்யூமுலேட் ஆகிடும். அதனால் வந்து என்ன ஆகுதுன்னா இன்ஃப்ளமேஷன் ஆகுது. அது மட்டும் இல்லை, வேறு என்ன ரெஸ்பான்ஸ் வரும் அப்படின்னா வாமிட்டிங். இப்போ அலர்ஜியில் வந்து இந்த ரெஸ்பான்ஸ் மட்டும் வராது, வாமிட்டிங் ரெஸ்பான்ஸ் இருக்குது. சிலருக்கு வந்து என்ன ஆகுனா ஹெட்டேக் ஆகும். ஹெட்டேக்கு இப்போ காமன் ஆன்டிஜென்ஸில் வந்து இப்போ ஸ்மெல் அலர்ஜி, ஒரு சிலருக்கு வந்து ஸ்மெல் அலர்ஜி வரும். அதனால் வந்து வாமிட்டிங் ஆகலாம். எதனால் வாமிட்டிங் வரோன்னா கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக்டில் வந்து பெரிஸ்டால்டிக் மூவ்மெண்ட் வந்து ஸ்டாப் ஆகிடும். ஸோ அவங்களுக்கு வந்து வாமிட் வரலாம். ஹெட்டேக்கு பிரெயின் செல்ஸில் வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, அதாவது பிரெயினில் போய்ட்டு அது அக்யூமுலேட் ஆகும் பிரெயின் செல்ஸில். அப்போ என்ன ஆகுனா ஹெட்டேக் வந்து காஸ் பண்ணும். ஓகே, இது மாதிரி வேரியஸ் ரெஸ்பான்சஸ் காஸ் பை தி ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி. அலர்ஜினால் வந்து ஒரே மாதிரி ரெஸ்பான்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகாது, வெவ்வேறு ரெஸ்பான்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகே, தென் அனாஃபைலாக்சிஸ் இஸ் த கிளாசிக்கல் immediate hypersensitivity reaction. It is sudden, systematic and severe immediate hypersensitivity reaction occurring as a result of rapid generalized mast cell granulation. ஆக்சுவலாக வந்து அனாஃபைலாக்சிஸ் அப்படின்னா வந்து ஆனா மீன்ஸ் அகெயின்ஸ்ட், ஃபைலாக்சிஸ் மீன்ஸ் ப்ரொடெக்ஷன், அது வித்தவுட் ப்ரொடெக்ஷன். இப்போ ஒரு அலர்ஜன் வந்து அவங்களுக்கு வந்து டிசீஸ் காஸ் பண்ணும்போது டக்குனி வந்து என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு சடனாக வந்து ப்ரீதிங் ட்ரபிள் வந்து சடனாக டெத் ஆகிடுவாங்க. இது வந்து சீரியஸ் அலர்ஜிக் ரியாக்ஷன் தட் இஸ் ரேப்பிட் இன் ஆன்செட் அண்ட் தே காஸ் டெத். இந்த அனாஃபைலாக்சிஸில் வந்து வித்தவுட் ப்ரொடெக்ஷன் என்ன ஆகிடும், இம்யூன் சிஸ்டம் வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்காம கம்ப்ளீட்டாக வந்து என்ன ஆகிடும், பாடிக்கு அகெயின்ஸ்டாக வந்து ஃபங்க்ஷன் ஆகி அந்த பர்சன் வந்து உடனே டெத் ஆகிடுவாங்க. இப்போது டெத் ஆகாமல் இருக்கிறாங்க அப்படின்னா அனாஃபைலாக்சிஸ் வந்திருக்குது, ஆனால் வந்து அவங்க டெத் ஆகலை அப்படின்னா அவங்களுக்கு வந்து என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும், இச்சி ரேஷ், அதாவது அரிப்பு வந்து தோலில் வந்து அரிப்பு வந்து ஏற்படும். அது மட்டும் இல்லை, த்ரோட் அண்ட் டங் ஸ்வெல்லிங், தொண்டையெல்லாம் வந்து நல்லா வீங்கி போயிடும், டங்கு வந்து ஸ்வெல் ஆகிடும், ஷார்ட்னஸ் ஆஃப் பிரீத், வாமிட்டிங், லோ பிபி அண்ட் டெம்பரரி பிளைண்ட்னஸ். அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்படும் அப்படின்னா லோ பிபி ஆகிடும், தென் டெம்பரரி பிளைண்ட்னஸ், கொஞ்ச நேரத்துக்கு வந்து கண்ணே தெரியாமல் போயிடும். அதாவது சிவியர் அட்டாக் ஆஃப் அலர்ஜனில் வந்து சடன் டெத்து காஸ் பண்ணலாம். அப்படி பண்ணலை அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்து கண்டிப்பாக வரும். ஓகே, இது வந்து என்ன அப்படின்னா ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி. இது வந்து 5 மார்க் கொஸ்டினில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி இதிலே வந்துட்டு சிம்டம்ஸ் தனியாக கேட்கலாம். 1 மார்க் கொஸ்டினில் வந்துட்டு it is mediated by IgE antibodies and mast cells. What are the chemicals like substance produced by the mast cells அப்படின்னு 1 மார்க்கில் கேட்டால் ஹிஸ்டமைன் அண்ட் செரட்டோனின், அது மார்க் பண்ணிக்கோங்க. அனாஃபைலாக்சிஸ் வந்து இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டின் ஆர் 2 மார்க் கொஸ்டின். வாட் இஸ் அனாஃபைலாக்சிஸ் 2 மார்க்கில் கேட்கலாம், இல்லை 3 மார்க்கில் கூட கேட்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் immunodeficiency diseases. Immunodeficiency diseases. What is immunodeficiency disease? Immunodeficiency disease result from failure of one or more components of the immune system. What are the components of immune system? There are 2 types of immunity, innate immunity and acquired immunity. Components of innate immunity la skin வரும், அப்புறம் வந்து physiological barrier,
தென் இன்ஃப்ளமேட்டரி பேரியர், ஃபேகோசிட்டிக் பேரியர், இது எல்லாமே வந்து காம்பனன்ட்ஸ் ஆஃப் இன்னேட் இம்யூனிட்டி. அது மாதிரி செகண்ட் இம்யூனிட்டி வந்து அக்வர்ட் இம்யூனிட்டி. அக்வர்ட் இம்யூன் சிஸ்டத்தோட காம்பனன்ட்ஸ் என்ன அப்படின்னா பி லிம்போசைட்ஸ், பிளாஸ்மா செல்ஸ், டி ஹெல்பர் செல்ஸ், இதெல்லாம் வந்து காம்பனன்ட்ஸ் ஆஃப் தி அக்வர்ட் இம்யூனிட்டி. இந்த சிஸ்டத்தில் ஏதாவது ஒரு இதில் வந்து நமக்கு அஃபெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அதனால் இம்யூனோ டிஃபிஷியன்சி டிசீஸ் வந்து வரலாம். Primary immune deficiency are caused by genetic development defects. Secondary immune deficiency arises due to various reasons like radiation use, cytolytic and immunosuppressive drugs and infections. AIDS is an acronym for acquired immunodeficiency syndrome. ஆக்சுவலாக வந்து immunodeficiency diseaseக்கு வந்து எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா எய்ட்ஸ் தான் வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள். It is the deficiency of immune system acquired during lifetime of an individual, indicating that is the human immunodeficiency virus. ஆக்சுவலாக வந்து இதை காஸ் பண்ணுற வைரஸ் என்ன அப்படின்னா ஹெச்ஐவி வைரஸ், தட் இஸ் ஹியூமன் இம்யூனோடிஃபிஷியன்சி வைரஸ். இட் செலக்டிவ்லி இன்ஃபெக்ட்ஸ் ஹெல்பர் டி செல்ஸ். அதாவது இது செலக்டிவாக வந்து எல்லா செல்ஸையும் வந்து இது வந்து அட்டாக் பண்ணாது, செலக்டிவாக டி ஹெல்பர் செல்லை மட்டும்தான் வந்து அட்டாக் பண்ணுது. ஆனால் டி செல்ஸ் வந்து நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக ரெண்டு இம்யூனிட்டியுமே வந்து ஆக்டிவேட் பண்ணக்கூடிய மெயின் செல்ஸ் என்ன அப்படின்னா இந்த டி ஹெல்பர் செல்ஸ் தான். செல் மெடியேட்டட் இம்யூனிட்டி அண்ட் ஹியூமரல் மெடியேட்டட் இம்யூனிட்டி ரெண்டையுமே வந்து ஆக்டிவேட் பண்ணக்கூடிய மெயின் செல்ஸ் வந்து டி ஹெல்பர் செல்ஸ். இந்த டி ஹெல்பர் செல்ஸ் வந்து நமக்கு வந்து செலக்டிவாக இந்த ஹெச்ஐவி வந்து அட்டாக் பண்ணுறதுனால தான் அவங்களோட பாடியில் வந்து இம்யூன் சிஸ்டம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து டிமினிஷ் ஆகிடும். தென் த இன்ஃபெக்டட் T helper cells will not stimulate antibody production by B cells, resulting in the loss of natural defense against viral infection. On the basis of genetic characteristics and differences in the viral antigens, HIV is classified into type 1 and type 2. ஆக்சுவலாக வந்து இதை நம்ம ரெண்டு இதாக கிளாஸிஃபை பண்ணுறோம், type 1 and type 2, that is HIV 1 and HIV 2. Then structure of HIV. The human immunodeficiency virus belongs to the genus lentivirus. One more question, lentivirus. When observed under the electron microscope, HIV is seen as a spherical virus. Shape of the HIV spherical virus, sphere shape la irukum. Then size of the HIV 100 to 120 nanometer in diameter. Enoda diameter வந்து 100 to 120 nanometer. Containing a dense core surrounded by a lipoprotein envelope. Dense core means central part. இது வந்து இந்த central part வந்து எது சரவுண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா lipoprotein envelope. The envelope has glycoprotein spikes. ஸ்பைக்ஸ்னால் வந்து முள்ளு மாதிரி வந்து வெளியில் வந்து எக்ஸ்போஸ் ஆகிருக்குது. இதை நம்ம என்ன சொல்கிறோன்னா GP41 and GP120 glycoprotein. GP stands for glycoprotein. At the core there are two large single stranded RNA. சென்டரில் வந்து ஐடென்டிக்கலாக சிங்கிள் ஸ்டாண்ட் RNA வந்து ரெண்டு வந்து சேமாக வந்து ப்ரெசென்ட்டாக இருக்குது. அட்டாச் டு தி RNA molecules ஆஃப் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ். இந்த ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் அப்படின்ற என்சைம் வந்து RNAல வந்து அட்டாச் ஆகிருக்குது. It also contains enzymes like protease and ribonuclease. Reverse transcriptase தவிர இதில் வேறு என்ன enzymes வந்து present ஆகிருக்குது அப்படின்னா protease and ribonuclease. 2 mark questionல கேட்கலாம், what are the enzymes present in the HIV virus அப்படின்னு கேட்டாங்கன்னா reverse transcriptase enzyme, protease and ribonuclease. The core is covered by a capsid made of proteins. This is followed by another layer of matrix protein. ஆக்சுவலாக வந்து சென்டர் பார்ட்டை வந்து கேப்சிட் வந்து கவர் பண்ணியிருக்கு. அதோடு வந்து இல்லாமல் மேட்ரிக்ஸ் ப்ரோட்டீன்ஸு அதுக்கு வெளியில் வந்து ஒரு லேயர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அது வந்து மேட்ரிக்ஸ் ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்கிறோம். இது கேப்சிட் அப்படின்றது வந்து இந்த ஹெக்ஸகோனல் ஷேப்பில் இருக்கிறது வந்து கேப்சிட். அதை சரவுண்ட் பண்ணி என்ன இருக்குது அப்படின்னா மேட்ரிக்ஸ் ப்ரோட்டீன் இருக்குது. This is the structure of HIV. 5 mark question. Important question. Okay. Next HIV transmission. எப்படி வந்து HIV வந்து transmit ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். HIV especially occurs in the macrophages. ஆக்சுவலாக மேக்ரோஃபேஜஸில் தான் இது வந்து அதிகமாக வந்து மல்டிப்ளை ஆகும். Then it can survive for 1.5 days inside the cell, but only after about
6 days HIV transmission. It occurs in the macrophages, especially in the macrophages. HIV can survive for 1.5 days inside a cell, but only about 6 hours outside the cell. ஆக்சுவலாக வந்து செல்லுக்குள்ளே வந்து ஒரு 1.5 நாளைக்கு வந்து உயிரோடு இருக்கும், வெளியில் வந்து 6 hours தான் வந்து அது சர்வைவ் ஆகும். தென் ரூட்ஸ் ஆஃப் HIV transmission include unsafe sexual contact, blood contaminated needles, organ transplants, blood transfusion, and vertical transmission from HIV infected mother to child. HIV is not transmitted by insects or by casual contact. HIV வந்து எப்படி வந்து ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து அன்சேஃப் செக்ஷுவல் கான்டாக்ட் தான் மெயின் ரூட்டு. அடுத்து வந்து என்ன அப்படின்னா பிளட் கண்டாமினேட்டட் நீடில்ஸ் வந்து அந்த ஹெச்ஐவியில் வந்து கண்டாமினேட் ஆயிருந்துச்சு அப்படின்னா அது மூலமாக ஸ்ப்ரெட் ஆகலாம். ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட்ஸ், ஹெச்ஐவி பேஷண்ட்டை வந்து ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணால் அது மூலமாக வந்து ஸ்ப்ரெட் ஆகலாம். பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன், பேஷண்ட் வந்து நம்ம வந்து பிளட் வாங்கினோம் அப்படின்னா அது மூலமாக டிரான்ஸ்மிட் ஆகுது. அண்ட் வெர்டிக்கல் டிரான்ஸ்மிஷன் ஃப்ரம் ஹெச்ஐவி இன்ஃபெக்டட் மதர் டு ஃபீட்டஸ். வெர்டிக்கல்னால் ஸ்ட்ரைட்டாக வந்து மதர்கிட்டருந்து அப்படியே வந்து ஃபீட்டஸ்க்கு, அதாவது ஃபீட்டஸாக எம்ப்ரியோ வந்து க்ரோ ஆகும்போது மதர்கிட்டருந்து ஃபீட்டஸ்க்கு வந்து டைரெக்டாக வருது. என்ன சொல்கிறோன்னா வெர்டிக்கல் டிரான்ஸ்மிஷன் ஃப்ரம் ஹெச்ஐவி இன்ஃபெக்டட் மதர் டு சைல்டு. HIV is not transmitted by insects or by casual contact. டைரெக்டாக நம்ம காண்டாக்ட் பண்ணுறது மூலமாக கை கால் டச் பண்ணுறது மூலமாக வந்து HIV வந்து டிரான்ஸ்மிட் ஆகாது. ஆக்சுவலாக வந்து ஸ்வெட்டில், சலைவால், இதிலெல்லாம் வந்து யூரினில் இதிலெல்லாம் வந்து HIV வந்து கிடையாது. சப்போஸ் வந்து அந்த மாதிரி வந்து HIV ஸ்வெட்லையோ இல்லை யூரின்லேயோ இருந்துச்சு அப்படின்னா எல்லாருக்குமே வந்து ஸ்ப்ரெட் ஆகிடும், அதிலெல்லாம் கிடையாது. கேஷுவல் காண்டாக்டில் வந்து transmit ஆகாது. After getting into the body of person, virus enters into macrophages, but the RNA genome of the virus replicate to form viral DNA with the help of enzyme reverse transcriptase. ஆக்சுவலாக வந்து ஒரு HIV வந்து நம்ம பாடிக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னா என்னாகும், மேக்ரோஃபேஜஸ் அதில் வந்து வைரல் ஜீனோம் என்னாகும்னா ரெப்ளிகேட் இன்டு வைரல் DNA. நம்ம பாடிக்குள்ளே போயிட்டு என்ன ஆகும்னா வைரல் டிஎன்ஏ வந்து கன்வெர்ட் ஆகிடும். ஆக்சுவலாக வந்து வைரஸோட ஜீனோம் வந்து RNA, இது வந்து எதை கன்வெர்ட் ஆகிடுது, வைரல் டிஎன்ஏ வந்து கன்வெர்ட் ஆகிடும் பை த ஹெல்ப் ஆஃப் தி ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் என்சைம். ஆக்சுவலாக நார்மல் ப்ராசஸில் வந்து நம்ம டிஎன்ஏ வந்து நமக்கு ரெப்ளிகேட் ஆகும்போது என்ன ஆகும்னா டிஎன்ஏ கெட் கன்வெர்டட் இன்டு RNA பை த டிரான்ஸ்கிரிப்டேஸ் என்சைம். அதாவது டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்ற ப்ராசஸில் வந்து டிரான்ஸ்கிரிப்டேஸ் என்சைம் மூலமாக டிஎன்ஏ வந்து RNA கன்வெர்ட் ஆகி RNA வந்து நமக்கு என்ன ஆகும்னா ப்ரோட்டீனாக வந்து கன்வெர்ட் ஆகும். அதை டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் வைரல் ஜீனோம் RNA வந்து என்ன ஆகும்னா ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் மூலமாக டிஎன்ஏ வந்து கன்வெர்ட் ஆகிடும். நம்ம செல்லில் வந்து அது வந்து பைண்ட் ஆகி நம்ம செல் வந்து ரெப்ளிகேட் ஆகும்போது அலாங் வித் தி செல் டிஎன்ஏ வைரல் டிஎன்ஏ ஆல்சோ கெட் மல்டிப்ளைடு. என்ன ஆகும்னா ஃபுல்லாக வந்து மல்டிப்ளை ஆகிடும். திஸ் வைரல் டிஎன்ஏ கெட்ஸ் இன்கார்பரேட் இன் தி டிஎன்ஏ ஆஃப் தி ஹோஸ்ட் செல் அண்ட் டைரக்ட்ஸ் தி இன்ஃபெக்டட் செல் டு ப்ரொடியூஸ் viral particles. The macrophages continue to produce virus and in this way act like HIV factory. இப்போ மேக்ரோஃபேஜஸ்கில் வந்து இது கண்டினியூவாக வந்து என்ன ஆகும்னா மல்டிப்ளை ஆகி அப்போ இது வந்து எப்படி ஆக்ட் ஆகும் அப்படின்னா மேக்ரோஃபேஜ் ஆக்ட் அஸ் அ HIV ஃபேக்ட்ரி. இதான் வந்து ஒரு ரெசர்வாயராக வந்து ஆக்ட் ஆகுது. மேக்ரோஃபேஜ் இன்ஃபெக்டட் மேக்ரோஃபேஜ் ஆக்ட் அஸ் அ ரெசர்வாயர் ஆஃப் HIV வைரஸ். தென் HIV enters into the helper T lymphocytes, replicates and produces progeny of viruses. அதாவது T lymphocyteல வந்து என்டர் ஆகி அதாவது அதனோட மேக்ரோஃபேஜஸ்கில் வந்து மல்டிப்ளை ஆகிட்டு என்ன ஆகும் அப்படின்னா இந்த T helper செல்லுக்குள்ளே வந்து எல்லாம் என்டர் ஆகிடுது. The progeny virus released in the blood attack other T helper cells. ஒரு T lymphocyteல போய் அதை அட்டாக் பண்ணிவிட்டு என்ன ஆகும்னா உள்ள மல்டிப்ளை ஆகி அதை வந்து டிஸ்ட்ராய் பண்ணிவிட்டு ஃபர்தராக வந்து அடுத்த T lymphocyteல வந்து என்டர் ஆகுது. திஸ் இஸ் ரெப்ளிகேட்டட் கண்டினியூஸ்லி. ஆக்சுவலாக இந்த ரெப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து கண்டினியூஸாக வந்து நடந்துகிட்டே இருக்குது. திஸ் இஸ் ரிப்பீட்டட் லீடிங் டு எ ப்ராக்ரெசிவ் டிக்ரீஸ் இன் தி நம்பர் ஆஃப் ஹெல்பர் T lymphocytes இன் தி பாடி ஆஃப் இன்ஃபெக்டட் பர்சன்.
அதாவது ரிப்பீட்டட் ப்ராசஸ் கண்டினியூஸாக வந்து நடந்துகிட்டே இருக்குது. ப்ராக்ரஸ் டிக்ரீஸ் இன் தி நம்பர் ஆஃப் டிஎல் பெர் செல். அதனால் அந்த பேஷண்ட்டில் வந்து என்னாகும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கண்டினியூஸாக ப்ராக்ரெசிவாக வந்து இந்த டி லிம்போசைட்ஸ் வந்து என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். டூரிங் திஸ் பீரியட் த பர்சன் சஃபர் ஃப்ரம் பூட்ஸ் ஆஃப் ஃபீவர், டயரியா அண்ட் வெயிட் லாஸ். இந்த பீரியடில் வந்து அந்த பர்சன் வந்து எதனால் வந்து சஃபர் ஆவாங்க அப்படின்னா பூட்ஸ் ஆஃப் ஃபீவர், அதாவது விட்டு விட்டு அந்த ஃபீவர் வந்து வந்துகிட்டே இருக்கும். அடுத்து என்னென்னா டயரியா, வெயிட் லாஸ், நிறைய சிம்டம்ஸ். அதாவது ஆக்சுவலாக வந்து எந்த டிசீஸ் வந்தாலும் அவங்களுக்கு வந்து ஒரு லாங் டேர்ம் டிசீஸாக வந்து கன்வெர்ட் ஆகிடும். எதனால் அவங்களுக்கு டி ஹெல்பர் செல்லில் வந்து இருக்காது. டி ஹெல்பர் செல்ஸ் தான் வந்து ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மெயின் செல்ஸு. அது மட்டும் இல்லை, செல் இம்யூனிட்டியை வந்து ஆக்டிவேட் பண்ணுறது டி லிம்போசைட் தான். அதனால் நமக்கு அக்யூட் இம்யூன் சிஸ்டம் வந்து ஆக்டிவேட் ஆகாது. அதனால் எல்லா டிசீஸுமே அவங்களுக்கு வந்து அட்டாக் ஆகிடுது. டியூ டு த டிக்ரீஸ் இன் த நம்பர் ஆஃப் டி ஹெல்பர் செல்ஸ் or T lymphocytes, the person starts suffering from infections and become immune deficient and unable to protect against any infection. Immune deficient, immunity வந்து கம்ப்ளீட்டாக வந்து deficient ஆகி என்னாகும் அப்படின்னா அவங்களால வந்து எந்த டிசீஸ்க்கு அகேன்ஸ்டாக வந்து எந்த இன்ஃபெக்ஷன் அகேன்ஸ்டாக வந்து ப்ரொடெக்ஷனே வந்து இருக்காது. unable to protect against any infection. அவங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து என்ன ஆகிடும்னா இம்யூன் சிஸ்டம் வந்து டிஃபிஷியன்ட் ஆகி அப்படியே கம்ப்ளீட்டாக வந்து அவங்களோட பவர் எல்லாமே லாஸ் ஆகிடும். ஸோ எந்த ஒரு டிசீஸ் வந்தாலும் அவங்களுக்கு வந்து லாங் டேர்ம் டிசீஸ் தான். ஒரு டயரியா வந்துச்சுன்னா மோர் தென் 1 month இருக்கும். ஃபீவர் வந்தால் மோர் தென் 1 month இருக்கும். காஃப் வந்துச்சுனால இதுமாதிரி மோர் தென் பர்சிஸ்டன்ட் காஃபு, கண்டினியூஸாக இருமிக்கிட்டே இருப்பாங்க, தொடர்ந்து வந்து இருமிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி வந்து டிசீஸ் வரும். ஆப்பர்ச்சுனிஸ்டிக் இன்ஃபெக்ஷன் சச்சஸ் கேண்டிடியாசிஸ். கேண்டிடியாசிஸ் அப்படின்னு ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் பார்த்தோம். அது வந்து சான்ஸு ஆப்பர்ச்சுனிஸ்டிக் இன்ஃபெக்ஷன் அப்படி சொல்லுவோம். இதில் எய்ட்ஸ் பேஷண்ட்டில் அந்த இருக்கிற இடத்துக்கு வந்து அவங்க போனாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா இந்த எய்ட்ஸ் பேஷண்ட்டுக்கு வந்து கேண்டிடியாசிஸ் அப்படின்ற டிசீஸ் வந்து வரும். அது மட்டும் இல்லை, டியூபர்குலோசிஸ் டிபி அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். யார் ஹெச்ஐவி பேஷண்ட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு டிபி வந்து கண்டிப்பாக இருக்கும். டிபியோட ஒரு சிம்டம் தான் வந்து நைட் ஸ்வெட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த நைட் ஸ்வெட் வந்து யாருக்கு இருக்குன்னா எய்ட்ஸ் பேஷண்ட்டுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஓகே, இதெல்லாம் இவங்களோட காமன் சிம்டம்ஸ், ஹெச்ஐவி பேஷண்ட்டோட காமன் சிம்டம்ஸ். ஓகே, இது வந்து நம்ம டிரான்ஸ்மிஷன் ஆஃப் ஹெச்ஐவி, இது வந்து ஒரு 5 mark கொஸ்டின். ஹெச்ஐவி டிரான்ஸ்மிஷன் வந்து ஒரு 5 mark கொஸ்டினாக மார்க் பண்ணிக்கோங்க.